அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு கூடிய பிரதோஷ நாள், திருக்கார்த்திகை தீப நாள். எல்லாமே சேர்ந்து இப்படி ஒன்றா கூடி வரப்போ நம்ம ஏற்றுகின்ற தீபத்துக்கு எவ்வளோ சக்திகள் இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்ம சொல்ல போகின்ற அந்த ஸ்லோகங்கள், மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நாளானது அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த நாளில் நாம் சொல்ல போகின்ற முக்கியமான அந்த மந்திரங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இந்த பிரதோஷ நாளில் நம்ம சொல்ல போகின்ற சிவனுடைய அற்புதமான ஒருவரி மந்திரம். இந்த ஒருவரி மந்திரமே போதும் நமக்கு 1000 சிவநாமங்கள் சொன்னதற்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி தீபம் ஏற்றுறப்ப நம்முடைய வீட்டோட அந்த தீபத்துக்கு முன்னாடி சொல்ல போகின்ற அந்த மந்திரங்கள், இதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்று திருக்கார்த்திகை தீப நாள், அதுவும் இன்றைக்கி பிரதோஷத்தோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷங்க. இந்த பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்லிட்டாலே சிவனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பிரதோஷ நாளில் இன்றைக்கி திருக்கார்த்திகை வந்திருக்கிறது கூடுதலான ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாளில் நம்ம சொல்ல போகின்ற மிக அற்புதமான சிவனுடைய மந்திரம் ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒருவரி மந்திரம் சொன்னாலே நமக்கு கோடி புண்ணியம் வருங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் நம்ம பார்க்க போகின்ற இந்த மிக முக்கியமான ஒரு சிவநாமங்கிறது இன்றைக்கி சாயங்காலம் வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் 4:30 to 6 மணிக்கு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்படி இல்லாதவங்க நம்ம 6 மணிக்கு மேலே விளக்க வைப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துலையும் சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த நாளைக்குள்ளே இன்னைக்குள்ளே இந்த ஒரு சிவ மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபட்டிங்கன்னா சிவனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விருப்பங்கள் இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதல்கள் இருக்கும். அந்த வேண்டுதல்கள் நீங்கள் நினச்சிட்டு சிவன்கிட்ட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அற்புதமான ஒருவரி மந்திரம். சிவபெருமானுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க சிவனுடைய கோவிலுக்காக இருக்கட்டும், சிவனுக்கு ஏற்றக்கூடிய தீபமாக இருக்கட்டும், அந்த மந்திரங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்மளால் உச்சாரணம் பண்ண முடியும். ஏன்னா இந்த சிவன் கிடையாது, எந்த ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் அந்த கடவுள் நினச்சா மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு மந்திரங்களோ அந்த கோவிலுக்குள்ளேயே நம்மளால் போக முடியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் கூட அப்படி தான். கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு மந்திர பதவியை பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட சிவனுடைய அற்புதமான ஒருவரி மந்திரம். இன்றைக்கி பிரதோஷ அந்த நேரத்தில் 4:30 to 6 நேரத்தில் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் ரொம்ப கடுமையான ஒரு மழையாக இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது. அப்படி இல்லை எங்களால் போக முடியலை அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டிலே வச்சு தீபம் ஏற்றி வழிபடலாம். அப்படி இல்லாதவங்க சாயங்காலம் போல் நம்ம திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அப்படி சொல்லலாம். இல்லாட்டி 8 மணி போல் சொல்லலாம். உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி அந்த நேரம் தோதுப்படுதோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ரே. ஓம் நமோ பகவதே ருத்ரே. இந்த ஒரு மந்திரமானது சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய மனசில் என்ன ஒரு கோரிக்கைகள் இருக்கோ அதை இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது 108 முறையாக நீங்கள் மலைக்க வேணாம். சின்னதான ஒருவரி மந்திரம். இந்த மந்திரம் சொல்கிறப்ப நம்ம கீழே வெறுந்தரையில் எப்பயும் உட்காரக்கூடாது. நீங்கள் அதற்கு ஏதாவது ஒரு ஆசனமோ இல்லாட்டி கீழே உட்கார முடியாதவங்க ஒரு சேர் ஏதாச்சும் போட்டு நம்ம அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு துணி இல்லாட்டி ஒரு விரிப்பு ஏதாச்சும் விரிச்சிட்டு அப்படி நீங்கள் உட்காந்து தான் சொல்லணும். கிழக்கு அல்லது வடக்கு முகமாக சொல்லணும். தீபம் மட்டும் வீட்டில் ஏற்றி வச்சுட்டு சொல்லலாம். இல்லை கோவிலுக்கு நீங்கள் போக முடிஞ்சவங்க அங்கே போய்ட்டும் நீங்கள் உட்காந்து சொல்லலாம். இப்படி எளிமையான முறையில் இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் நடக்கும். அடுத்து பார்க்க போகின்ற மிக முக்கியமான மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நம்ம தீபம் ஏற்றி வழிபடுகிறது ரொம்ப விசேஷம். அப்படி ஏற்றி வழிபட முடியாதவங்க கூட இன்றைய நாளில் திருக்கார்த்திகை அன்னைக்கு இந்த ஒரு நாள் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டாலே போதும். நீங்கள் தினமும் கார்த்திகை மாதம் முழுக்க நம்ம தீபம் ஏற்றியதற்கான பலன் நமக்கு கிடைக்குமா. அப்படி நம்ம வீட்டில் இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரப்பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தீபத்துடைய மந்திரப்பதிவு. தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் சர்வ தமோபகம், தீபனி சாத்தியத சர்வம், சந்தியா தீப நமோஸ்திதே. இந்த ஒரு மந்திரமானது நமக்கு
சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சியளித்த நாள் மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்து அர்த்த நாரீஸ்வர ரூபமாக கொடுத்த நாள். அதனால தான் சிவ பார்வதியை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த ஸ்லோகத்தை நம்ம தீபம் ஏற்றினோன்னு நம்ம சொன்னோன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை, அதாவது கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும், இல்லறமானது ரொம்ப நல்லபடியாக சிறந்திருக்கும், தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், வீடு மனை யோகங்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் நம்மை விட்டு போனது இழந்ததை விஷயங்கள் இது எல்லாமே திரும்ப பெறக்கூடிய ரொம்ப அற்புதமான பலவித இன்னல்களிலிருந்து நமக்கு விடுபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரம். அதனால் தீபம் ஏற்றிட்டு இந்த எளிமையான முறையில் ரொம்ப எளிய ஒரு 4 வரி மந்திரம் தான். இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு 3 முறை 6 முறை 9 முறை உங்களுக்கு எவ்வளோ தூரம் நமக்கு சொல்ல முடியுமோ அது மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகின்ற இந்த முக்கியமான மந்திரம் ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏற்றப்போகின்ற தீபத்தில் நம்ம வாசம் செய்கின்றவங்க தான் தீபலக்ஷ்மி. அப்படிப்பட்ட அந்த தீபலக்ஷ்மி நினச்சி இந்த தீப ஒளினால் நம்ம இந்த மந்திரத்தை நம்முடைய வீடுகளில் சொன்னோன்னா நிச்சயமாக பலவித நன்மைகள் குடும்பத்துக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த தீபலக்ஷ்மி துதி என்னன்னு கேட்டிங்கன்னா, தீபோ ஜோதி பரம்பிரம்ம தீபோ ஜோதி ஜனார்த்தன தீபோ ஹரதுமே பாபம் சந்தியா தீபோ நமோஸ்துதே சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பத சத்ரு புத்தி விநாசனாய தீபஜோதி நமோஸ்துதே. எளிமையான ஒரு மந்திரங்கள் தான். அதாவது குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் எப்படி இந்த தீபம் ஏற்றி நம்ம இருளெல்லாம் போகுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையுமே நல்லபடியான அந்த இருளெல்லாம் விலகணும். அப்படிப்பட்ட தீபலக்ஷ்மி நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதே மாதிரி குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்ல தடையில்லாமல் நடக்கிறதுக்கும், எதிரிகளுடைய பயம் விலகவும், நல்ல உடல் நலம் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வரத்துக்கும், பொன்பொருள் சேரத்துக்கும் தீபலக்ஷ்மியை உன்னை நாங்கள் வணங்குறோம் அப்படிங்கிற எளிமையான ஒரு தமிழ் அர்த்தங்கள் தான். கண்டிப்பாக இந்த தமிழ் அர்த்தத்தை நமக்கு புரிஞ்சுட்டு நம்ம தீபத்தை அந்த மந்திரங்கள் சொல்கிறப்ப நமக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். நிச்சயமாக இந்த தீப நாளில் இந்த சின்ன சின்ன மந்திரங்கள் சொல்லிட்டு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். அதுவும் குறிப்பாக சிவனுடைய அந்த ஒருவரி மந்திரம் நிச்சயமாக 108 முறை சொல்ல மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த எளிய மந்திரங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.